ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான டீ தூளை வச்சு வீட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான டீ தூளாக நம்ம எப்படி ரெடி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ நான் நார்மலான டீ தூள் தான் எடுத்திருக்கேன். அது எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி நார்மலான டீ தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த 1/4 கிலோ டீ தூளை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதை சேர்த்து நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டீ தூளை நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காவையும் சுக்கியும் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏலக்காய் எடுத்திருக்கோம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஏலக்காய் தான் ஒரு 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 7-8 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தோலை நல்லா நீட்டாக சீவிக்கோங்க. நம்ம சீவிட்டு தான் நம்ம இடிக்கணும். அதனால் நான் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். 10 கிராம் சுக்கு, நல்லா காஞ்ச சுக்குங்க. அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய், அளவு டீ தூளோட அளவு 1/4 கிலோ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் இருக்கும். இந்த இஞ்சி இடிக்கிற உரலை நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக இருக்கணுங்க. உள்ளே வேறு எதுவும் நீங்கள் பூண்டு கிண்டு இடிச்சிருந்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஈரம் இல்லாத காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 10 கிராம் சுக்கு நல்லா தோலை சீவிட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம இடிச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட போகிறோம் ஜாரில். அதனால் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இடித்தா போதும். ஈஸியாக இடிச்சிடலாங்க. ஒரு 4-5 வாட்டி தட்டினாலுமே இந்த மாதிரி நல்லா அது தூளாயிடும். நம்ம ஏன்னா முழுசாக நம்ம ஜாரில் போட்டோம்னா பிளேடு உடஞ்சிரும். அதனால் லைட்டாக இப்படி இடித்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காவையும் நான் அது கூட சேர்த்து இடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அதையும் போட்டுட்டேன். போட்டு அதையும் நம்ம சுக்கு இடித்தா மாதிரி சும்மா லைட்டாக ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம். அந்த விதை ஏலக்காயில் இருக்கிற விதை லைட்டாக கொஞ்சம் இடிஞ்சதுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இடிச்சிட்டேன். நீங்களே இதே அளவு இடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க. அந்த பிளேடு இடுக்கெல்லாம் ஈரம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை நல்லா நீட்டாக எடுத்து காய வச்சு எடுத்து பண்ணிக்கோங்க. நான் ஃபேன் காற்றுல வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜார் மூடியில் அந்த பெல்ட்டு இடுக்கில் ஈரம் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடித்து வச்சுருந்த சுக்கையும் ஏலக்காவையும் நம்ம அதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம ஜாரில் மாற்றி. இப்போ கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்கு அரைக்கிறோன்னா, அரைச்சிட்டு நம்ம அந்த டீ தூளை சேர்க்கும்போது அது ரொம்ப ஈவனாக நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். அதனால் ஃபஸ்ட்டு இதை கொரகொரப்பாக இருக்கிறத இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நம்ம டீ தூளை சேர்த்துக்கலாம். டீ தூள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே போட போகிறதில்ல. கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அதை ஜாரில் மாற்றி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு மீதி இருக்கிறத அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4-5 கரண்டி தான் நான் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக அது ஃபைன் ஆகாது. இப்போ ஓரளவுக்கு போட்டு அந்த சுக்கும் ஏலக்காவும் இந்த டீ தூளை நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் போட்டுட்டேன்.
ஜாரை மூடி நம்ம அரைச்சிக்கலாம். மீதியை நம்ம அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுட்ராக இருக்குது. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து டீ தூள் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வடிகட்டி தான் நம்ம குடிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம அதில் போட்டோம் டீ தூளை. இப்போ மீதி இருக்கிற எல்லா டீ தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த சுக்கும் ஏலக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த டீ தூளோட இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம். அந்த ஏலக்காய் வந்தெல்லாம் கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த வறட்டு இருமலுக்கெலாம் இந்த மாதிரி டீ தூள் நார்மலாக போடாத நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம் டீயை. ரொம்ப நல்லதும் உடம்புக்கு. நம்ம டீ தூளை அப்படியே குடிக்காமல் இந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே அளவுகளோட எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.